விஜய் கட்சி சார்ந்து பேசல, பொதுவா என் மனசுல பட்டதை இந்த விஷயம். தமிழ்நாட்டை 70 வருடங்கள் ஆன திராவிட கட்சிகளான டிஎம்கே ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி. ஸோ அவங்களோட ஃபேஸை நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். போஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டு மாதிரி நம்மளோட ஃபேஸில் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இவங்க தான் நம்ம ஆட்சி பண்ணுவாங்க, இவங்க மாற்றம் பண்ண முடியாது. இது காரணம் என்னன்னா, அவங்க பின்னாடி உள்ள மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், அவங்களோட பொருளாதாரத்தின் அடிப்படையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எந்த பொதுமக்களுமே நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிருந்தாலுமே அந்த கட்சிக்காரங்க வந்தாலே அவங்க தனி மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. பொதுமக்களுக்கு வந்து ஒரு பொருட்டாவே இல்லை இந்த 20 வருஷம் ஆட்சியில. ஆனா இப்ப 2026ல பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதாவது டிவி கட்சி புதுசா ஒரு கட்சி உருவாக்கி அவர் வந்து ஆட்சியில் பிடிக்க முதலமைச்சர் இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அவங்க ஆட்சி வந்த உடனே பொதுமக்களாகிய எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்றத பதிவு ரீசெண்டா பார்க்க முடியுது. ஒரு சிட்டிக்குள்ள நம்ம அவங்க பிராண்டா வச்சிருந்த ஃபேஸை மாத்தி விஜய் அவர்களோட ஃபேஸ் ஃபுல்லாவே இருக்கு. அது நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஏதோ மூவில பார்த்த ஃபீல் இருக்கு. ஆனா அதே மட்டும் இல்லாம ஒரு கேள்வி எழுப்புனா கண்டிப்பா பதில் கிடைக்கும் அப்படின்றத மக்கள் அளவில ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்காரு டிவிகே அவர்கள், அந்த கட்சியை சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாம லோக்கல்ல உள்ள எம்எல்ஏஸ் எல்லாமே ஈஸியா நம்ம அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியுற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த டிவி கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இது விஜய் கட்சி சார்ந்து பேசல, பொதுவாக என் மனசுல பட்டதை இந்த விஷயம் இந்த மூலம் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, இல்ல வந்து ஃபைன் போடுறாங்க, என்ன காரணத்துக்காக ஃபைன் பண்றாங்க? ஒயின் ஷாப்ல காசு வந்து 10 ரூபா கூட வாங்குறாங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு பொதுவான இடத்துல ஒரு மனு கொடுக்க போகும்போது அவங்க பதில் சொல்ல அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் கேள்வி கேட்கறாங்க. இவங்க குவாரில வந்து கல் எடுக்கிறாங்கன்னா ஏன் இப்படி கல் எடுக்கிறீங்க கேள்வி கேட்கறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து யாரு? ஆனா இது முன்னாடி இது மாதிரி கேள்வி வைக்க முடியுமா அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முன்னாடி ஆட்சி பண்ணும்போது திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணும்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாங்களா அப்படின்றது பெரிய பெரிய கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. See you.